أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما. இரண்டாவது கிளாஸில் உஸ்தாத் அவங்க ஆரம்பிக்கும் போது 4 கொஸ்டினோடு ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த 4 கேள்விகளுமே நமக்கு செட் ஆகணும் என்று முதல் நாம் அந்த கேள்விக்கு பதிலளித்தோம். அதில் முதல் கேள்வி என்னவென்றால் வகுப்பில் 4 நோக்கம், வகுப்பினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் கூறினார்கள். என்னுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே முழுவதும் சரி என்று சொல்ல முடியாது. எந்த காரியம் நாம் செய்யும் போதும் அதில் நிறை குறை இருக்கும். ஆனால் நமக்கு என்று நிறைய குறையை தெளிவுபடுத்த நம்மை விட அதிகம் தெரிந்தவர் உஸ்தாதாவை நம்ம வைத்துக்கொண்டு அவர்களிடம் கேட்டு அறிய முடியும். ஆனால் அந்த நிறை குறையை சரிப்படுத்த சரிப்படுத்த வேண்டி அவர்களிடம் கேட்டு அறிய முடியும். குர்ஆனில் கூறும் காரியங்கள் எல்லாமே நமக்குள்ளதாகவே இருக்கிறது. ஆனால் அதை எப்படி அறிவது என்று நமக்கு தெரியாது. அதனால் குர்ஆன் பற்றி நல்ல முறையில் அறிய வேண்டியும் அதன்படி நடக்க வேண்டியும் என்னுடைய நோக்கம். இறைவன் நமக்கு கற்பிக்க வந்த உஸ்தாத் அல்தாபி அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் வழங்குவாக என்று தொடங்கி இறைவனிடம் முதல் துவா செய்கிறேன். அதன் பிறகு 2வது கிளாஸில் ஒரு 12 சூறாக்களின் வசனங்களை பற்றி கூறி தந்தார்கள். அந்த 12 வசனங்கள் அதில் முதல் கூறியது அல் பஹரா 2:186. அதில் அதில் 2:186 அந்த அல் பஹரா சூறாவில் வைதா சஆலகம் இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன் உஜீபு தாவத்ததாயி இதா தஆனி ஃபல் யஸ்தஜீபு லி வல் யூமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அந்த சூறாவினுடைய விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் எதுவானாலும் நான் மிக நெருக்கமாகவும் எப்போதும் அழைப்புக்கு பிரார்த்தனைக்கும் பதில் அளிக்கக்கூடியவனாகவும் உள்ளேன். என்னிடமே கேட்கவும் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டு என்னிடமே நேரான வழியை அடைய செய்யவும் என்று நபியிடம் அல்லாஹ் எத்தி வைக்க சொல்லுகிறான். இதன் மூலம் நம்மளுக்கு என்ன விளங்குது என்று கேட்டால், எந்த ஒரு காரியம் நாம் செய்யதாக இருந்தாலும் அல்லாவிடத்திலேயே அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் மிக கருணையாளன். அதனால எந்த காரியம் நாம் செய்யதாக இருந்தாலும் அவனிடத்தில் கேட்கறதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அது யாருக்கா இருந்தாலும் அல்லாஹ் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். அவன் எப்போதும் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்மளுக்கு இதன் மூலம் விளங்குகிறது. அதே போல் 2வது ஒரு அத்தியாயம் அதே போல் பனி இஸ்ராயில் 17:70 என்ற சூறாவை ஓதிக்கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லி தந்தார்கள். பனி இஸ்ராயில் என்ற சூறாவை ஓதிக்கொண்டு அதற்கு உடைய விளக்கம் என்னவென்றால், அதற்கு பொருள் என்னவென்று கேட்டால், ஆதமின் மக்களை கண்ணியப்படுத்தினோம், அவர்களை தரையிலும் கடலிலும் வாகனத்தின் மூலம் சுமந்து சென்றோம், அவர்களுக்கு தூயவற்றிலிருந்து உணவளித்தோம், நாம் அதை படைத்த பலவற்றிலிருந்து அவர்களை சிறப்பித்தோம் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கு உதாரணம் என்னவென்றால், ஆதமின் மக்களை கண்ணியப்படுத்தினோம். ஆதமின் மக்கள் நம்மளை இறைவன் எல்லா இடத்துலையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவங்கள தரையிலும் கடலிலும் வாகனத்தின் மூலம் சுமந்து சென்றோம் என்று கூறுகின்றான். அப்போ உணவளித்தான், நாம் அதை படைத்த பலவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறப்பித்தோம் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கிறது. அப்போ இதே போல் அத்தியாயம் 10:57 யூனுஸ் அத்தியாயம் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைத்த விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நல்ல உபதேசம் வந்துள்ளது. அது உங்களுக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது நம்பிக்கை கொண்டவருக்கு நல்லதாகவே அமைகின்றது.
அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நமக்கு வரக்கூடியது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வரக்கூடியது. அது நல்லதாக இருக்கக்கூடிய காரியமாகவும் இருக்கலாம், தீயதாக இருக்கக்கூடிய காரியம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வரக்கூடியது. நம்மளுக்கு வரக்கூடிய நோயும் வந்து அல்லாஹ்வின் புறத்திலேருந்தே வரக்கூடியது. அதை நாம் முழுப்பூர்வமாக நம்பணும். இது எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதுக்கு வந்தாலும் கெட்டது வந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வந்திருக்குது என்று நம்ம முழுப்பூர்வமாக நம்பிக்கணும். அதுக்கு வந்து யூனுஸ் நபியை வந்து தூதராக ஆக்கி இதை வந்து நன்கு அறியாமல் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று எண்ணி அவர் கோபித்து கொண்டார். 21:87 அத்தியாயத்தில் வந்து யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்லி இருக்கிறான். இந்த தூதராக ஆக்கி இதை நன்கு அறியாமல் அவரை பிடித்து கொள்ள மாட்டார் என்று எண்ணி அவர் கோபித்து கொண்டார். அப்போது அல்லாஹ்வின் கட்டளைப்படி மீனின் வயிற்றில் விழுங்க செய்தார். அப்போதுதான் யூனுஸ் நபி அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்தார். வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் லாயிலாக இல்லல்லா அதே லாயிலாக இல்லை அந்த சுபானக்க இன்னிக்குந்து மினல்லாலிமின் என்ற துவாவையும் அதிகமாக 303 முறை அவர் இருளிலிருந்து அல்லாவை அழைத்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்தான். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது என்று கேட்டால், நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்திருந்தாலும் அல்லாஹ்வினுடைய துவா மூலம் பிரார்த்தனை மூலம் நாம் கேட்டால் அல்லாஹ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிருபை செய்வான் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு தெளிவாகிறது. இதே போல 59:18 என்ற அத்தியாயத்திலே இறை நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமைக்காக நாம் அதை செய்கின்றோம் என்று அல்லாஹ் நன்கறியக்கூடியவர்களாக இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் வந்து எந்த காரியம் இருந்திருந்தாலும் அவனிடம் கேட்கவும் அவனை வந்து நம்ம வந்து எப்போவுமே நினைவு கூறவும், நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செய்யதா இருந்தாலும் அவனிடம் கேட்டு செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கூறிக்கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்ஆன் ஓத காட்ட சொன்னபோது அந்நிஸ்ஸா அத்தியாயத்தை ஓதி காட்டும்போது அப்போது ஒருவர் வந்து சொல்லுகிறார். எப்படி என்ற ரசூலுல்லாவிடம் வந்து அவர்கள் நிறுத்துங்கள் என்று கூறும்போது அவங்க ஓதி ஒரு வசனத்தை வந்து கேட்கும்போது ரசூலுல்லாவுடைய கண்களில் வந்து கண்ணீர் நிரம்பி அழுகை வாரை மாதிரி இருந்தது. அப்போ அந்த வசனம் என்ன, அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து இவர்களுக்கு எதிராக உண்மையை சாட்சியாக நாம் ஆக்கி கொண்டு வரும்போது இவர்கள் நிலைமையை எப்படி இருக்கும் என்று கூறுவதை கேட்டு அவர்களுக்கு அழுகை வந்தது. அது என்ன, புகாரி 4582 ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அப்படி வந்து அந்த வசனங்களை ஓதும் போது அதில் உள்ள அர்த்தம் தெரிஞ்ச உடனே அது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு வந்து கண்கள் வந்து நிரம்பும். ஆனால் நம்மளுக்கு அர்த்தம் தெரியலைன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை, நம்ம சாதாரணமாக புக்கு படிக்க மாதிரி படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு வசனம் ஓதிருந்தாலும் ஒரு சூறா ஓதிருந்தாலும் அதுக்கு என்ன பொருள் என்று நாம் கேட்டு அதை தெளிவாக விளங்கி அதன்படி நம்ம நடந்தாச்சுன்னா நம்மளுடைய உள்ளம் வந்து எப்படி என்ன ஒரு கட்டி மனசாக இருந்திருந்தாலும் அந்த இதை கேட்கக்கூடிய நேரம் நம்மளை அறியாமல் நம்மளுக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து நிரம்பி வரும். ரசூலுல்லாக்கே கண்கள் நிரம்பி அழுகை வந்திருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து இவர்களுக்கு எதிராக உண்மை சாட்சியாக நாம் கொண்டு வரும்போது இவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்று கூறுவதை கேட்கும்போது அவர்களுக்கு அழுகை வந்தது. இப்படி அதே போல நம்ம வந்து ஒரு காரியம் எதுவாக இருந்திருந்தாலும் நம்ம அழுது கேட்கும்போது அல்லாட்ட வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி தரதான் செய்வான். இதே போல 50:37 அந்த வசனத்தை வந்து யாருடைய உள்ளம் தூய்மையாக கேட்கின்றதோ அவருக்கு அதில் படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நம்ம வந்து மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு யாருடைய உள்ளம் வந்து இறுகிய நிலையில் தெளிவான முறையில் அல்லாட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் வந்து நம்மளுடைய மனசை வந்து தூய்மையாக்கி நம்ம கேட்கக்கூடிய காரியத்தை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாட்டு பதில் சொல்லி செய்கிறான். இதே போல் ஒரு வசனம் 39:23 அந்த இதை சூறாவை ஓதும்போது அதில் வந்து தோள்கள் சிலிக்கும் அளவுக்கு அல்லாஹை நாம் எவ்வாறு நெருங்கி அவனுடைய குர்ஆன் வசனத்தை புரட்டி அதில் கூறியபடி நடக்க ஆரம்பிக்கும் போது அது நம்மளை அறியாமல் நம் மீது தோள்கள் சிறுக்கும் அளவுக்கு அந்த வசனம் கூறும். அதை கேட்டு நம் உள்ளம் உருகி அதன்படி நடக்குவோம்.
என்றால் அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வான், இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு மாறாக நடப்போம் என்று அவனும் அதே வழிகேட்டில் நாமே நடத்தி விடுவான். இதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை முன்வைத்து அவனிடமே சாட்சி கூறி அது நமக்கு மறுமைக்கு, அது நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லதாகவே அமையும் என்று நினைச்சு முழுப்பூர்வமாக அவனை நம்பி அவன்கிட்ட நம்ம கேட்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக கிருபை செய்வான். அது வந்து அந்த ஒரு சூறாவை ஓதும்போது அதில் உள்ள அர்த்தத்தோடு புரிஞ்சு ஓதும்போது சில சூறாக்களில் வந்து தோள்கள் சிரிக்கும் அளவுக்கு நம்மளுடைய உடல்கள் வந்து அவ்வாறு அந்த மேனி சிலுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கே மாதிரி இருக்கும். அது அர்த்தம் புரியாமல் இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம ஓதிட்டு போயிடுவோம். அதனால் தோள்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு அந்த வசனத்தின் பொருள் அடங்கி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து எதுவாக இருந்திருந்தாலும் ஒரு எழுத்து ஓதிருந்தாலும் அதில் உள்ள அர்த்தத்தோடு புரிஞ்சு ஓதும்படி நாம் செய்தால் நம்மளுக்கு அது நல்ல நல்ல கூலி கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு காரியங்கள் 17:109 அந்த வசனத்தில் வந்து அவர்கள் முக குப்புற விழுத்து அழுவாது போல அந்த வசனம் கூறுகிறது. அவர்களுடைய உள்ளச்சம் அதிகரிக்கும். அந்த சூறாவை ஓதக்கூடிய நேரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து அழுவை மாதிரி அழுவாங்க. அவர்களுடைய உள்ள அச்சம் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே நாம் இதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், எந்த ஒரு காரியம் நம்ம செய்யதாக இருந்தாலும் அல்லாஹுவை முன்வைத்து அல்லாஹு சொல்வது போல் நாம் குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது என்று ஆழ்ந்து சிந்தித்து அதன்படி நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.